2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொதுத்துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு கணிசமான அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் பல விமர்சனங்களை அது தோற்றுவித்துள்ளது. குறிப்பாக பல்கலைக்கழக ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பில் பல முரண்பாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்கான காணொளியினை தற்பொழுது நாங்கள் பார்ப்போம். சாதாரண ஊழியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் தற்பொழுது 27,025 ரூபாவாக காணப்படுகின்றது. அந்த சம்பளம் 1/4/2025 முதல் 42,775 ரூபாவாக மாற்றியமைக்கப்படுகின்றது. மாதாந்த கொடுப்பனவு 5,000 ரூபாய் இனிமேல் இல்லாதொழிக்கப்படுகின்றது. வாழ்க்கை செலவுப்படி 17,800 ரூபாய் தற்பொழுதும் வழங்கப்பட போகின்றது. MCA 45% 36% குறைக்கப்பட்டு அதிலும் 330 ரூபாய் கழிக்கப்படுகின்றது. பேக்லாக் அலவன்ஸ் 20% 1/4/2025 முதல் இல்லாதொழிக்கப்படுகின்றது. ஆக தற்பொழுது 67,391 ரூபாய் மொத்த சம்பளமாக பெறும் ஊழியர் ஒருவருக்கு 1/4/2025 முதல் 75,644 ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஏற்படுகின்றது. அதாவது மொத்த தேறிய அதிகரிப்பு 8,253 ரூபாய். இந்த 8,253 ரூபாவும் உடனடியாக வழங்கப்பட மாட்டாது. அந்த சம்பளம் 1/4/2025 முதல் 31/12/2025 வரை 5,000 ரூபாய், மிகுதி 8,253 5,000 கழிக்கப்பட்டு வருகின்ற தொகையில் 30% சேர்த்து 2025 ஏப்ரல் முதல் வழங்கப்படும். பின்னர் வருகின்ற தொகையினை இரண்டாக பிரித்து 1/1/2026 முதலும் மிகுதி தொகை 1/1/2027 தொடக்கத்திலும் தொடர்ந்து வழங்கப்படும். அது தொடர்பான காணொளியினை விவரமாக பார்ப்போம். பல்கலைக்கழகத்தில் பிரைமரி லெவல் ஊழியர் ஒருவரின் புதிய சம்பள அளவு திட்டம் 42,775 ரூபாய். வருடாந்தப்படி 10 வருடங்களுக்கு 450 ரூபாய் சம்பள ஏற்றம், அதன் பின்னர் 10 வருடங்களுக்கு 490 ரூபாய், அதன் பின்னர் 10 வருடங்களுக்கு 540 ரூபாய், பின்னர் 12 வருடங்களுக்கு 640 ரூபாய், இறுதியாக 65,255 ரூபாய் இறுதி சம்பளம் கிடைக்கப்பெறும். தற்பொழுது அவரது அடிப்படை சம்பளம், அதாவது இன்று வரை பிரைமரி லெவல் அன்ஸ்கில் ஊழியர் ஒருவரின் பழைய சம்பள திட்டம் 27,025 ரூபாய், மாதாந்த படியேற்றம் 15 வருடங்களுக்கு 250 ரூபாய் கிடைக்கப்பெறும். உதாரணமாக 27,025 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற சாதாரண ஊழியர் ஒருவருக்கு தற்பொழுது மொத்த சம்பளமாக 67,391 ரூபாய் 25% கிடைக்கப்பெறுகின்றது. அந்த கணிப்பனவு எப்படி கணிப்பிடப்படுகின்றது என்றால், அடிப்படை சம்பளம் 27,025 ரூபாய்,
அவருக்கு CLA வாழ்க்கை செலவுப்படி 17,800 ரூபாய், MCA 45%, அடிப்படை சம்பளம் 27,025 ரூபாவுக்கு 45%, 12,161 ரூபாய் 25%. மந்த்லி அலவன்ஸ் 5,000 ரூபாய், பேக்லாக் அலவன்ஸ் அல்லது அடிஷனல் அலவன்ஸ் 20%, 5,405 ரூபாய், மொத்தமாக 67,391 ரூபாய் 25% தற்பொழுது வரை கிடைக்கப்பெற்று வருகின்றது. புதிய சம்பள அளவு திட்டத்தின்படி அவருடைய அடிப்படை சம்பளம் 42,775 ரூபாவாக மாற்றியமைக்கப்படுகின்றது. 27,025 ரூபாய் பெற்ற ஒருவருடைய அடிப்படை சம்பளம் 42,775 ரூபாவாக மாற்றப்படுகிறது. அதாவது 15,750 ரூபாய் அவரது அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. வாழ்க்கை செலவுப்படி 17,800 ரூபாய் அவ்வாறே கிடைக்கப்பெறும். MCA 45%, தற்பொழுது 36% புதிய அடிப்படை சம்பளத்துக்கு கிடைக்கப்பெறும். 42,775க்கு 36%, 15,399 ரூபாய். அந்த 36%இலிருந்து 330 ரூபாய் MCA அட்ஜஸ்ட்மெண்ட் என்று கழிக்க வேண்டும். மந்த்லி அலவன்ஸ் இல்லை, அடிஷனல் அலவன்ஸ் அல்லது பேக்லாக் அலவன்ஸ் இல்லை. ஆகவே மொத்த சம்பளமாக 75,644 ரூபாய் கிடைக்கப்பெறும். அடிப்படை சம்பளம் 27,025 42,775 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது என்றால் அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாய் அதிகரிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் மொத்த சம்பளம் 67,391 ரூபாய் 25% இருந்தது. தற்பொழுது 75,644 ரூபாவாக மாற்றமடைகின்றது. ஆகவே தேறிய மொத்த சம்பள அதிகரிப்பு 8,252 ரூபாய் 75%. இந்த சம்பள மாற்றம் எவ்வாறு 2025 ஏப்ரலில், 2026 ஜனவரியில், 2027 ஜனவரியில் மாற்றம் அடைகின்றது என பார்ப்போம். அதாவது பிரசன்ட் மொத்த சேலரி, தற்பொழுதைய மொத்த சம்பளம் 67,391 ரூபாய் 25%. அந்த 67,391 ரூபாய் 25%உடன் இம்முறை 5,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சோ அந்த 5,000 கூட்டுவோம். மிகுதி 975 ரூபாய் 83%. அந்த 975 ரூபாய் 83% எவ்வாறு கணிப்பிடப்பட்டதென்றால், உங்களுடைய மொத்த சம்பள அதிகரிப்பு, அதாவது 75,644 67,391.25 கழித்தால் பெறப்பட்ட 8,252 ரூபாய் 75% 5,000 கழிக்கப்பட்டு மிகுதிக்கு 30% பார்க்க வேண்டும். அந்த 30% தான் இந்த 975 ரூபாய் 83%. ஆக 1 ஏப்ரல் 2025 அவரது பழைய
சம்பளம் மொத்த சம்பளம் 67,391 ரூபாய் 25 சதத்துடன் 5,000 ரூபாய் மேலதிகமாக மிகுதி தொகையின் 975 ரூபாய் 83 சதம் சேர்த்து 73,367 ரூபாய் 08, அதாவது 73,367 ரூபாய் அவருக்கு கிடைக்கின்ற மொத்த சம்பளம். இந்த சம்பளம் 1 ஜனவரி 2016 எப்படி மாற்றம் அடையும் என்றால் அதே 67,391 ரூபாய் 25 சதம் பழைய சம்பளமாகவும் புதிய மாற்றமாக சென்ற ஏப்ரலில் வழங்கப்பட்ட 5,000 சக 975.83 சேர்த்து 5,975.83, அந்த 8,252 ரூபாய் 75 சதத்தில் 5,975 ரூபாய் 83 சதம் கழித்து வருகின்ற தொகையினை 2ஆக பிரித்து அதில் ஒரு பகுதி 1 ஜனவரி 2026 வழங்கப்படும். ஆகவே மொத்தமாக 74,505 ரூபாய் 54 சதம் கிடைக்கப்பெறும். 1 ஜனவரி 2027 அந்த 67,391 ரூபாய் 25 சதம் கூட்டப்பட்ட 7,114 ரூபாய் 29 சதம் மிகுதி 1,138.46 சேர்த்து 75,644 ரூபாய் கிடைக்கப்படும். இந்த 75,644 விளக்கம்தான் இங்கே மேலே தரப்பட்டுள்ளது. அதாவது அடிப்படை சம்பளம் 27,025 42,775 போகின்றது. CLA 17,800 ரூபாய், MCA அடிப்படை சம்பளத்துக்கு 36%, அதிலிருந்து 330 கழித்து கிடைக்கப்பெறுகின்ற தொகைதான் அந்த 75,644 ரூபாய். அந்த 2 ஆண்டுகளில் சம்பள வேற்றங்கள் கருத்தில் எடுக்கப்படவில்லை. ரைட். அடிப்படை சாதாரண ஊழியர் ஒருவரின் சம்பளம் ஒரு 5 வருடங்களுக்கு எப்படி மாற்றமடையும் என்பதனை பார்ப்போம். அதாவது 27,025 ரூபாய் சம்பளம் எடுப்பவர் அவரது அடிப்படை சம்பளம் 67,000, அதாவது அவருடைய மொத்த சம்பளம் 67,391 ரூபாய் 25 சதம். இதன் கணிப்பு தான் இங்க நாங்க கீழே பார்த்தினாங்க. 67,391 ரூபாய் 25 சதம். இந்த 67,391 ரூபாய் 25 சதம் எப்படி கணிப்பிடப்பட்டது என்றால் அடிப்படை சம்பளம், அதனுடன் 45% MCA, 20% அடிஷனல் அலவன்ஸ், 17,800 ரூபாய் CLA, 5,000 ரூபாய் மாத கொடுப்பனவு சேர்த்து மொத்தமாக 67,391 ரூபாய் 25 சதம் அவருக்கு தற்பொழுது வரை கிடைக்கின்ற மொத்த சம்பளம். புதிய அடிப்படை சம்பளம் 42,775 ரூபாய். ஆகவே வித்தியாசம் 15,750 ரூபாய். அடிப்படை சம்பளத்திற்கும் புதிய அடிப்படை சம்பளத்திற்கும் பழைய அடிப்படை சம்பளத்துக்கும் இடையிலான வித்தியாசம். புதிய அடிப்படை சம்பளத்துடன் அலவன்ஸுகள் 36%, ரிவிஷன் 330 ரூபாய் கழிக்க வேண்டும், 17,800 ரூபாய் CLA கூட்டினால் 75,644 ரூபாய் கிடைக்கப்பெறும். இது தொடர்பான கணிப்பு தான் அப்போது நாங்கள் பார்த்தினாங்கள். 75,644 ரூபாய், 42,775 ரூபாய், 17,800 ரூபாய் வாழ்க்கை செலவுப்படி 36% CLA, அதிலிருந்து 330 ரூபாய் கழிக்கப்பட்டு 75,644 ரூபாய் கிடைக்கப்பெறும். இந்த கொடுப்பனவு எப்படி மாறும் என்றால் ஏப்ரல் 2025க்கு 73,367 ரூபாய் 8 சதமாக கிடைக்கப்பெறும்.
அது தொடர்பான விளக்கம் இதிலே பார்த்து நாங்கள் 67,391 ரூபாய் 25% பழைய அவருடைய மொத்த சம்பளம், அதனோடு 5,000 ரூபாய் தேறிய சம்பளத்தின் 5,000 கழிச்சு 30% 975.83, ஆகவே 73,367 ரூபாய் 8%. ஜனவரி 2026 முதல் 74,505 ரூபாய் 54%. ஜனவரி 2027க்கு 75,644 ரூபாய் கிடைக்கப்பெறும். அதாவது அடுத்த வருடம், அதாவது ஒரு இன்கிரிமெண்ட் வழங்கப்பட்டால் சாதாரண ஊழியர் ஒருவருக்கு சம்பள வேட்டம், சம்பளப்படி 250 ரூபாய். 27,025 ரூபாய் பெற்றுக்கொள்கின்ற ஊழியருக்கு 250 ரூபாய் சம்பள வேட்டம் வழங்கப்பட்டால் அவரது அடிப்படை சம்பளம் 27,275 ரூபாயாக மாற்றமடையும். அவ்வாறு 250 ரூபாய் அதிகரிக்கப்பட்டால் அவரது மொத்த சம்பளம் 67,803 ரூபாய் 75% காணப்படும். புதிய சம்பள திட்டத்தின்படி அவரது அடிப்படை சம்பளம் 450 ரூபாய் சம்பள வேட்டத்துடன் சேர்க்கப்பட்டு 42,775 ரூபாய் சக 450 ரூபாய் சேர்க்கப்பட்டு 43,225 ரூபாய் புதிய அடிப்படை சம்பளமாக காணப்படும். அந்த புதிய அடிப்படை சம்பளத்தின்படி அவரது புதிய மொத்த சம்பளம் gross salary 76,256 ரூபாய். இந்த 76,256 ரூபாவுக்கு நாங்கள் கணிப்பீடுகள் மேற்கொள்ளுமாக இருந்தால் அவருக்கு ஏப்ரல் 2025 73,839 ரூபாய் 43% மொத்த சம்பளமாக கிடைக்கப்பெறும். அதாவது ஒரு வருடத்தின் பின்னர், ஒரு வருட இன்கிரிமெண்ட்டுக்கு பிறகு தற்பொழுது 67,803 ரூபாய் 75% பெற்றுக்கொள்ளுகின்ற ஊழியர் ஒருவரின் மொத்த சம்பளம் புதிய சம்பள திட்டத்தின்படி 76,256 ரூபாவாக மாற்றமடையும். அம்மாற்றம் 2025 ஏப்ரல் மாதத்தில் 73,839 ரூபாய் 43% மாறும். ரைட்? அப்படி பார்ப்போமானால் 73,839 ரூபாய் 43%க்கும் பழைய 67,803 ரூபாய் 75%க்கும் இடையிலேயே வித்தியாசம் காணப்படுகின்றது. ஆகவே சம்பள அதிகரிப்பு தான் நிகழ்கின்றது, குறையவில்லை. ரைட்? இவ்வாறே 6 வருடங்களுக்கு சம்பள அதிகரிப்பு 250 ரூபாய் சம்பள வேட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அதனுடைய மொத்த சம்பளம் எவ்வாறு காணப்படுகின்றது? புதிய சம்பள திட்டத்தின்படி 450 ரூபாய் சம்பள வேட்டங்கள் 6 வருடங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்படி வழங்கப்படும் போது அவருடைய மொத்த சம்பளம் 2025 ஏப்ரல் எவ்வாறு சம்பளம் மாற்றமடைகின்றது என்பதை தற்பொழுது நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் அவரது இனிஷியல் ஸ்டெப் 30,725 ரூபாய். 17 வருடங்களுக்கு 300 ரூபாய் படி வழங்கப்படும். புதிய சம்பள திட்டத்தின்படி புதிய சம்பள அடிப்படை சம்பளம் 49,475 ரூபாவாகவும் சம்பள வேற்றங்கள் 10 வருடங்களுக்கு 540 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. அதாவது ஜனாதிபதி அறிவித்ததின்படி சம்பள வேற்றங்கள் 80% அதிகரிக்கப்படுகின்றது என தெரிவித்திருந்தார். 300 ரூபாய் பெற்ற
ஒரு ஊழியரின் சம்பள வேட்டம் தற்பொழுது 80% அதிகரிப்பு, 300க்கு 80% 240, அந்த 300 சக 240 சேர்த்து 540 கிடைக்கப் போகின்றது. அதுதான் அந்த 10 வருடங்களுக்கு 540 ரூபாய். 30,725 ரூபாய் சம்பளம் பெற்ற ஊழியருக்கு மொத்த சம்பளமாக தற்பொழுது 73,496 ரூபாய் 25% கிடைக்கப் பெறுகின்றது. புதிய அடிப்படை சம்பளம் 49,475 ரூபாய். ஆக அடிப்படை சம்பளத்துக்கும் புதிய அடிப்படை சம்பளத்துக்கும் பழைய அடிப்படை சம்பளத்துக்கும் இடையிலான வித்தியாசம் 18,750 ரூபாய். பாருங்கள், சாதாரண பிரைமரி லெவல் ஊழியர் ஒருவருக்கு அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாய் அதிகரிக்கப்படுகின்றது. மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு 18,750 ரூபாய் அதிகரிக்கப்படுகின்றது. புதிய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் அவரது மொத்த சம்பளம் 84,756 ரூபாவாக மாற்றமடைகின்றது. அதாவது பழைய மொத்த சம்பளம் 73,496 ரூபாய் 25%, புதிய மொத்த சம்பளம் 84,756 ரூபாய். இதன் அடிப்படையில் 2025 ஏப்ரல் மாதம் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் 80,374 ரூபாய் 18% மொத்த சம்பளமாக பெற்றுக் கொள்ளுவார். அப்ப பாருங்கள், தற்பொழுது 73,496 ரூபாய் 25% பெற்றுக் கொள்ளுகின்ற எம்ஏ புதிய சம்பள திட்டத்தின்படி ஏப்ரல் 2025 80,374 ரூபாய் பெற்றுக் கொள்கின்றார். அப்ப சம்பள அதிகரிப்பு தானே. ஜனவரியில் 82,565 ரூபாவும், ஜனவரி 2027 ஏற்கனவே சொல்லப்பட்ட 84,756 ரூபாய் அதிகரிப்பும் கிடைக்கப்பெறும். இந்த குறித்த ஆண்டுகளில் சம்பள வேற்றங்கள் சேர்க்கப்பட வேண்டும். இந்த கணிப்பில் சம்பள வேற்றங்கள் சேர்க்கப்படவில்லை என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். எம்ஏக்கும் 6 வருடங்கள் சம்பள அதிகரிப்பு போடப்பட்டு இந்த கணிப்பிடப்பட்டுள்ளது. 2ஆம் வருடம் 300 ரூபாய், 3ஆம் வருடம் 300, 4ஆம் வருடம் அப்படியே 300 ரூபாய் சம்பள வேற்றங்கள் அதிகரிக்கப்பட்டால் 6வது வருடத்தில், அதாவது 6 வருடங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட எம்ஏனுடைய அடிப்படை சம்பளம் 32,525 ரூபாவாக காணப்படும். அவரது மொத்த ஊதியம் 76,466 ரூபாய் 25% காணப்படும். புதிய சம்பள திட்டத்தின்படி அவருடைய அடிப்படை சம்பளம் 52,715 ரூபாவாகவும், அவரது மொத்த சம்பளம் 89,162 ரூபாய் 40% காணப்படும். 2024 ஏப்ரல் அவருக்கு 83,775 ரூபாய் 10% மொத்த சம்பளமாகவும், 1 ஜனவரி 2016 முதல் டிசம்பர் வரைக்கும் 86,468 ரூபாய் 75%, 1 ஜனவரி 2027 முதல் 89,162 ரூபாய் 40% மொத்த ஊதியம் அவருக்கு கிடைக்கப்பெறும். அடுத்து டெக்னிக்கல் ஆபீசர். தொழில்நுட்ப உத்தியோகத்தரின் அடிப்படை சம்பளம் 31,625 ரூபாய். 7 வருடங்களுக்கு அவருக்கு 300 ரூபாய் சம்பள வேற்றங்கள் வழங்கப்படும். புதிய திட்டத்தின்படி அவருடைய அடிப்படை சம்பளம் 51,095 ரூபாவாக மாற்றமடைகின்றது.
31,625 ரூபாய் அடிப்படை சம்பளமாக பெற்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தரின் மொத்த ஊதியம் 74,981 ரூபாய் 25%. புதிய சம்பளத்தின்படி அவரது மொத்த ஊதியம் 86,959 ரூபாய் 20% காணப்படும். அவருக்கு 2025 ஏப்ரலில் 82,074 ரூபாய் 64% மொத்த ஊதியமாகவும் 2026 ஜனவரி 84,516 ரூபாய் 92% மொத்த ஊதியமாகவும் 1 ஜனவரி 2027 முதல் 86,959 ரூபாய் 20% மொத்த ஊதியமும் அவருக்கு கிடைக்கும். அடுத்து அசோசியேட் ஆபீசர் செக்மெண்ட் 2. அவருடைய அடிப்படை சம்பளம் 37,275 ரூபாய். 470 ரூபாய் சம்பள வேற்றங்கள் 18 வருடங்களுக்கு வழங்கப்படும். 37,275 ரூபாய் அடிப்படை சம்பளமாக பெறுகின்ற அசோசியேட் ஆபீசர் செக்மெண்ட் 2 என்னுடைய புதிய சம்பளம் 61,275 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. பாருங்கள், 24,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு ஏற்படுகின்றது. புதிய சம்பள திட்டத்தின்படி அவருடைய மொத்த ஊதியம் 1,804 ரூபாவாக காணப்படும். 84,303 ரூபாய் 75% மொத்த ஊதியமாக பெற்ற அசோசியேட் ஆபீசர் செக்மெண்ட் 2 புதிய சம்பள திட்டத்தின்படி 1,804 ரூபாய் மொத்த ஊதியமாக பெறுகின்றார். அவருக்கு ஏப்ரல் மாதம் 2025 முதல் 2025 ஏப்ரல் இருந்து அவருக்கு மொத்த ஊதியம் 92,753 ரூபாய் 83% கிடைக்கும். 1 ஜனவரி 2026 இருந்து டிசம்பர் வரைக்கும் 96,778 ரூபாய் 91%, 1 ஜனவரி 2027 முதல் 1,804 ரூபாவும் அவருக்கு கிடைக்கப்பெறும். இதே போன்று அசோசியேட் ஆபீசர் செக்மெண்ட் 1 அவருடைய தற்போதைய சம்பளம் 42,885 ரூபாய். 42,885 ரூபாய் அடிப்படை சம்பளமாக பெற்ற அசோசியேட் ஆபீசர் செக்மெண்ட் 1 புதிய சம்பளம் 71,365 ரூபாய். பாருங்கள், 28,480 ரூபாய் அடிப்படை சம்பளத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு. பழைய சம்பளத்தின்படி அவரது மொத்த சம்பளம் 93,560 ரூபாய் 25%. புதிய சம்பளத்தின்படி அவரது மொத்த ஊதியம் 1,14,526 ரூபாய் 40%. இந்த குறித்த ஊழியருக்கு 1 ஏப்ரல் 2025 முதல் டிசம்பர் வரைக்கும் 1,03,350 ரூபாய் 10% மொத்த ஊதியமாக கிடைக்கப்படும். 1 ஜனவரி 2026 முதல் டிசம்பர் வரை 1,08,938 ரூபாய் 25%, 1 ஜனவரி 2027 முதல் 1,14,526 ரூபாய் 40% மொத்த ஊதியமாக கிடைக்கப்படும். அதே மாதிரி ஸ்டாஃப் அசிஸ்டன்ட், சுப்ரா சீனியர் ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் அவர்களுடைய அடிப்படை சம்பளமும் இதே மாதிரி தான். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், மிடில் லெவல் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அவர்களுடைய அடிப்படை சம்பளம், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அடிப்படை சம்பளம் 50,625 ரூபாய். புதிய சம்பளம் 85,305 ரூபாய். பாருங்கள், 34,680 ரூபாய் அவர்களுடைய அடிப்படை சம்பளம் அதிகரிக்கின்றது. இந்த கணிப்பில்
அலவன்ஸுகள் அவர்களுக்கு என விசேடமாக வழங்கப்படுகின்ற அலவன்ஸுகள் சேர்க்கப்படவில்லை என்பதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். 50,625 ரூபாய் பெற்றுக் கொள்ளுகின்ற ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அவருடைய மொத்த ஊதியம் 1,06,331 ரூபாய் 25%. அவரது புதிய சம்பளம் 1,33,484 ரூபாய் 80%. அவருக்கு 1 ஏப்ரல் 2025 முதல் டிசம்பர் வரைக்கும் 1,17,977 ரூபாய் 32% மொத்த ஊதியமாக கிடைக்கப்பெறும். 1 ஜனவரி 2026 டிசம்பர் வரைக்கும் 1,25,731 ரூபாய் 6%, 1 ஜனவரி 2027 முதல் 1,33,484 ரூபாய் 80% மொத்த ஊதியமாக கிடைக்கப்பெறும். அவ்வாறு மிடில் லெவல் எக்ஸிகியூட்டிவ் 66,180 ரூபாய் இருந்தது அடிப்படை சம்பளம். தற்பொழுது 1,13,690 அதிகரிக்கின்றது, 47,510 ரூபாய். அடுத்தது 86,640 ரூபாய் இருந்த அடிப்படை சம்பளம் 1,50,530 அதிகரிக்கின்றது, 63,890 ரூபாய் அதிகரிப்பு. சீனியர் எக்ஸிகியூட்டிவ் 95,320 ரூபாவாக காணப்பட்டது, தற்பொழுது 1,66,130 அதிகரிக்கின்றது, 70,810 ரூபாய் அதிகரிப்பு. மேற்குறிப்பிட்ட கணிப்பீடுகள் யாவும் வரவு செலவு திட்டத்தில் கணிப்பீடு செய்யப்பட்ட உதாரணங்களின் அடிப்படையிலேயே கணிக்கப்பட்டுள்ளன என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.